நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்ல இலக்கண குறிப்பு, இங்கிலீஷ்ல சில கிராமர் பார்ட்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில ஈஸியா நம்ம புரியுற மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து 9th இருந்து 12th வரைக்குமே வந்து கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கும். நீங்க இது கவனிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை 2 டைப்ஸா வந்து பிரிக்கலாம். ஒன்னு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சேச்சுரேட்டட். ஸோ ரொம்ப டீப்பா நான் நடத்த போறது இல்ல, எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அது மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ சேச்சுரேட்டட்லாம் யார்ல வருவாங்கன்னா ஆல்கேன். இவங்க வந்து அன்சேச்சுரேட்டட்ல ஆல்கீன், ஆல்கைன். சோ இது சப்டிவைட் ஆகுது. சோ இந்த ஆல்கேன்ஸ்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், அவங்கள பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கும். இவங்களுக்கு டபுள் பாண்ட், இவங்க ட்ரிபிள் பாண்ட். சோ இப்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சது இந்த ஆல்கேன் தான். சோ இவங்கள நல்லா பிரீஃபா நீங்க பாத்துட்டீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். சோ இவங்களுடைய மாலிகுலர் ஃபார்முலா, அப்ப உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க இதனுடைய ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவும் நீங்க எழுதிடலாம். சோ ஜெனரல் ஃபார்முலா நல்லாவே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. CnH2n+2, CnH2n, CnH2n-2. சோ ஆல்கேன்ஸுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தான் வச்சு நம்ம மாலிகுலர் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க போறோம். இவங்க CnH2n மட்டும்தான் டபுள் பாண்டுக்கு. ஈத்தீன், புரோபீன். நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு CnH2n-2. சோ இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவிக்கா நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஃபார்முலாஸும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்கேன் பார்க்கலாம். சோ ஆல்கேன்ஸ்ல நம்ம என்னென்ன எத்தனை கார்பன் எழுதுனாக்கா அவங்களுக்கு என்னென்ன நேம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். மெத், எத், ப்ரொப், புட், பென்ட், ஹெக்ஸ், செப், ஆக்ட், நானோ, டெக்கா. சோ இதுல ஃபர்ஸ்ட் 5 தான் வந்து நீங்க யூசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். மீதி ரிமைனிங்லாம் வந்து ரொம்ப ரேண்டம் கேஸ் தான். சோ இது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுன்னு பார்த்தனாக்கா இவங்க 5 தான். சோ இது ஏன் நான் சொன்னேன்னா, இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பொறுத்து தான் நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க வந்து நேமிங் கொடுப்பீங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 கார்பன் இருந்துச்சுனாக்கா, சோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். சோ இதுல மெத்துல 1 இருக்கும், எத்துல 2 கார்பன்ஸ், 3, 4, 5, 6, 7, 8. ஆக்டோபஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டுக்கு. நானோன், டெக்கா. சோ நான் திரும்ப சொல்றேன், இது வந்து ரொம்பவே நான் டீப்பா போகல. சோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இப்ப இது பண்றேன். நீங்க இதை நீங்க கவனிச்சிட்டாலே நீங்க எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, அந்த ஹாட் கொஷின்ஸ் எல்லாம் வருது பாருங்க, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுல நம்மளுக்கு எதை பொறுத்து வரும்னாக்கா, இதுல ஆல்கேன் சொன்ன பாத்தீங்களா, இந்த லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் கொண்டு எல்லாத்தையும் முடிக்கணும். சோ அவங்கதான் இதுவங்க. அப்ப மெத்த
மெத்னா நம்ம லாஸ்டா அந்த 3 லெட்டர்ஸ் கொண்டு முடிச்சா மீத்தேன். சோ இது எல்லாமே காமன். இந்த மெத் எத்தெல்லாம் காமனா வரும். மீன் ஆல்கேன் குரூப்பா இருந்துச்சுனாக்கா அதான் சிங்கிள் பாண்ட் கொண்டு இருந்ததுன்னா ஏன்னு சொல்லிட்டு நீங்க அதுல சஃபிக்ஸ் மாதிரி போடணும். சோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ சஃபிக்ஸ்னா ஆஃப்டர் இதுல போட்டுனாக்கா ஃபுல்ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், செப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன். சோ இத ஃபர்ஸ்ட் 10 கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ அதுல நீங்க இப்ப நீங்க நேம் நீங்க எழுதும் போதே இதை நம்ம படிச்சிருக்கோம்னு உங்களுக்கு இப்ப ரெகனைஸ் ஆகும். சோ இதுல ஃபர்ஸ்ட் 5 நீங்க நல்லாவே நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா இது நாங்க எல்லா ஈக்குவேஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நீங்க வந்ததுனாக்கா டக்குன்னு உங்களால வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சோ மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன். சோ 5 கார்பன் ஆட்டம்ஸ் தான். சோ இவங்களுக்கு நான் நேமிங் நான் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு எப்படி மாலிகுலர் ஃபார்முலா எழுதலாம்னுட்டு பார்க்கலாம். இதுல மெயினா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? CnH2n+2. இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சுதான் இப்ப நம்ம ஒண்ணுத்துக்கும் வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். சொல்லிருக்கேன் மெத்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 1. சோ நம்ம 1 எடுத்துட்டு போயிட்டு எங்கெல்லாம் n இருக்கோ அவங்களுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஏன்னா n-க்கு நம்ம இங்க கொடுக்க வேண்டியது 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் 5க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது பென்டேன் வரைக்கும். சோ இங்க n வந்து 1 இருந்துச்சுன்னா C1H2 into 1 plus 2. இதுக்கு என்ன வரும் பாருங்க. CH2 ones are 2, 2 plus 2 4. சோ இது நீங்க நிறைய தடவை நீங்க பார்த்திருப்பீங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல. சோ இப்படிதான் நம்மளுக்கு இந்த மாலிகுலர் ஃபார்முலா வரும். மெமரைஸ் பண்ணாதீங்க. என் சன் வந்து எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. அவனுக்கு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருச்சு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே வந்து கெமிஸ்ட்ரின்றது கஷ்டமே கிடையாது, பயங்கர ஈஸியா இருக்கும். சோ இவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு சொல்றோம்னா மீத்தேன். சோ 1 கார்பன் ஆட்டம் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நேம் வந்து மீத்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் எத்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 2. சோ இப்ப நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ n எங்க இருக்கா 2 plus 2. So C2 2 2s are 4, 4 plus 2 6. So 2 carbons with 6 hydrogen atoms. So இவங்க வந்து ஆல்கேன் குரூப்ன்றதுனால நம்ம லாஸ்டா வந்து ஏன்னு சொல்லிட்டு சஃபிக்ஸ் முடிக்கிறோம். சோ இத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ப்ரொப். சோ ப்ரொப்புக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 3. So C3H plus 2. C3H8. So simple addition தான். ஓகேங்களா? அப்ப இதுக்கு நேம் நம்ம என்ன கொடுக்கிறோம்? நம்ம ஏற்கனவே ப்ரொப் சொல்லிருக்கோம். So last suffix ஏன். So propane. இதே மாதிரி நீங்க பியூட்டேனுக்கும்
பென்டேனுக்கும் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா இதுபடியே நீங்க அப்ளை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்றது நான் தெரிஞ்சுப்பேன். சோ இதுக்கு வந்து எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்க்கலாம். சோ ஸ்ட்ரக்சரல் வைஸா ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி நம்ம எழுதலாம்ன்றது இதை வச்சு நம்ம பண்ணலாம். சிம்பிள் ஆல்கேனுக்குலாம் ரொம்பவே குவிக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ சி சிங்கிள் பாண்ட் வச்சு நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதுல ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், CH4 இவங்க யார் வராங்க, மீத்தேன்ல வராங்க. சோ ஒரு கார்பனு 4 ஹைட்ரஜன்ன்றதுனால நான் 4 சைட்ஸ் நான் கொடுத்துட்டேன் பாண்ட். சோ இன்னும் நம்ம டீப்பா பாக்கணும்னாக்கா ஏன் இந்த 4 பாண்ட்ஸ் வருது அப்படின்றது இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இதை வச்சு நம்ம வந்து அவங்க எத்தனை டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அப்லோட் பண்றேன். சோ இதை இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ கார்பனை சுத்தி 4 ஹைட்ரஜன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. சோ CH4. நெக்ஸ்ட் ஈத்தேனுக்கு C2H6. அப்புறம் என்ன மீனிங், 2 கார்பன். சோ இந்த 2 கார்பனுக்கும் நடுவுல ஒரு பாண்ட். சோ சிங்கிள் பாண்ட். ஏன்னா ஆல்கேனுக்கு ஃபுல்லா சிங்கிள் பாண்ட். அப்ப கார்பனுக்கு எப்பயுமே டெட்ரா வேலன்சி. சோ வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதுல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது. சோ வேலன்சி அவங்களுக்கு எப்பயுமே 4 தான். அதனால வேண்டி 4 பாண்ட்ஸ் அவங்களை சுத்தி இருந்துட்டே இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க என்ன பண்றீங்க, ஹைட்ரஜனை ஃபில் பண்றீங்க. அப்ப பாருங்க, இப்ப 1 2 3 4 5 6. சோ C2H6 முடிச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் C3H8. சோ இதே மாதிரிதான் சேம் தான். சோ 2 கார்பன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஈத்தேனுக்கு சோ புரோபேன்ன்றதுனால 3 கார்பன்ஸ் போட்டுட்டு அவங்கள சுத்தி நம்ம பாண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. சோ வேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியஸ்ட் வே நான் சொல்லி கொடுக்குறேன். சோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாப்பீங்க. இப்போ நீங்க அப்படினாலும் இல்ல டவுட்னாலும் நீங்க கமெண்ட்ல கூட நீங்க போட்டீங்கன்னா அந்த பார்ட் நான் எடுப்பேன். சோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. சோ 8 ஹைட்ரஜனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இவ்வளவுதான். சோ இவங்க வந்து ஸ்கெலிட்டல் ஃபார்முலா. சோ இவங்களுக்கு நம்மளுக்கு சோ மாலிகுலர் ஃபார்முலா படி நம்ம ப்ராப்பரா எழுதணும்னாக்கா பாருங்க. சோ ஆல்ரெடி இது தெரியும், CH4. இதுல பாருங்க C2. அப்பனாக்கா இவங்கள CH3 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 இவங்கள ஈத்தேன் சொல்றோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி CH3 CH2 CH3 இவங்க தான் ப்ராப்பரான மாலிகுலர் ஃபார்முலா. சோ ஒன்னுலயும் பாருங்க ஒரு கார்பன் இருக்கு, இதுல 2 கார்பன்ஸ். சோ ஈத்தேன், இவங்க புரோபேன். சோ புரோபேன்ல டோட்டலா 8 ஹைட்ரஜன் இருக்கணும். சோ ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க. சோ இந்த சைடு லாஸ்ட் ஃபுல்ஃபில்டா CH3 இருக்கு, அந்த நடுவுல CH2. சோ இங்க நம்மளுக்கு இந்த 4ல இருந்து தான் நம்மளுக்கு கம்மியாயிட்டே வரும். ஏன்னா நம்மளுக்கு கூடுதலா நம்மளுக்கு கார்பன் ஐட்டம்ஸ் சேர்ந்துட்டு ஆட் ஆயிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற இந்த பாண்டேஜ் பிரேக்கப் ஆகி மீதி ரிமைனிங்லாம் வந்து போகும். சோ இதை நான் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அண்ட் ப்ராப்பர் மாலிகுலர் ஃபார்முலா பியூட்டேனுக்கும் பென்டேனுக்கும் நீங்க எனக்கு போட்டு எனக்கு கமெண்ட்ல அனுப்புங்க. கரெக்டான்னு பாக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலும் பாக்குறேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஈத்தீனும், தட் இஸ் ஆல்கீனும் ஆல்கைனும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.